10க்கு ஆரம்பிச்சு 12:30 முடியும் 600 இதுலையா கட் பண்ணுங்க சார். பாப்பா கூட ஆமாம் சார் கிடைச்சிருக்கு. சார் கேமரா பாட்டு சொல்லுவாளா நாலு படிச்சிருவோம் நம்ம போவாங்க சயின்ஸ் சென்டரில் வந்து கபிலர் பாடிய பூக்கள் 99 தமிழ் பூக்களை வந்து நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தமிழ் பூக்கள்ங்கிறது வந்து எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, சங்க இலக்கியங்களில் வந்து தமிழ் பூக்கள் நிறையா இருக்குது. அது இன்னும் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் இருக்குது, நமக்கு தெரியாமல் நம்ம வேறு பேரை வச்சு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ தமிழ் பூக்களை வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லணுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்டிஃபிக் நேமோடு வந்து இங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தமிழ் நேமோடையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நேம்ஸ்லாம் வேறையாக இருக்குது. இப்போ மல்லிகைனா அது வந்து நள்ளிரு நாரின்னு சொல்கிறாங்க. ஸோ சங்க இலக்கியங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். கபிலர் வந்து இது எதுக்கு எழுதினார்னா, ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு வந்து அவர் வந்து தமிழின் மேன்மையை உணர்த்துறதுக்காக வந்து இது எழுதினார். இது நான் எதுக்கு தாம்பூலத்தில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ பண்டைய காலத்துலலாம் வந்து எல்லாரையும் வரவேற்க வந்து தாம்பூலத்தில் வச்சு வரவேற்பாங்க. ஸோ அதையும் வந்து இது கூட ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு தாம்பூலத்தில் வந்து தமிழ் பூக்கள் எல்லாத்தையும் வரைஞ்சோம். இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது, பார்த்துக்கிறதே, எல்லோரும் வந்து நல்ல வரவேற்பு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா வரையணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கொடுக்குற கைடன்ஸ், எல்லா அப்ரிசியேஷனும் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்.
இது வந்து அவர் வந்து எல்லா பூக்களையுமே வந்து ஒரே பாட்டில் சொல்லியிருக்காரு. ஒன்செங் காந்தல் ஆம்பல் அணைச்சம் தன்கைய குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வேரி தேமா மணிச்சிகை உரிது நாறு அவள் தொத்து உந்தூள் பூவிலம் எரிப்புரை எருளம் சுள்ளி பூவிலம்னு சொல்லிட்டு எல்லா 99 பூக்களையும் ஒரே பாடலில் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் நான் எடுத்து வந்து தாம்பூலத்தட்டில் வரைஞ்சிருக்கேன்.